தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், பல சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எதையுமே செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. அதில் பல சதி வேறு நடந்திருக்கு. குரு பகவான் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சாரா அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்வுகளை கடந்த ஒரு 3 வருட காலங்களில் நடத்தி காட்டி அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சிட்டார். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகுது அப்படிங்கும்போது பார்க்கும்போது, நம்முடைய மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பட்ட கஷ்டம், கடன் பிரச்சனையினால் நீங்கள் மீள முடியாத நிலையில் இருந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. அதை எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட இந்த 3 வருடத்தில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 3 வருடம் ஓகேவா, குறைஞ்சது ஒரு நீங்கள் எத்தனை நாட்கள் உங்களை பற்றி யோசித்துருப்பீங்க? ஒரு 300 நாள் அல்ல ஒரு 200 நாள், அவ்வளோ கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்காக வாழ்ந்த, உங்களுக்காக யோசித்த நாட்கள் வெறும் 100 நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். மீதி அத்தனை நாட்களையுமே 3 வருட காலமாக பிறருடைய வாழ்க்கைக்காக, கூடவே இருந்த உண்மையான அன்புன்னு நினச்சி அவங்களுடைய வாழ்க்கைக்காக, நீங்கள் யாரை வேலைக்கு சேர்த்து விட்டு யாருனால வேலை இழந்தீங்களோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக, ஸோ இப்படி எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேருடைய நன்மைக்காக சிந்தித்த நீங்கள் உங்களுடைய நன்மையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ போராடுறீங்க, இப்போ உங்களுக்கு தெரியுது, ஓ நம்ம கூட இருந்த எல்லாருமே சுயநலமாக தான் இருந்திருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வேறு லெவலு, புரியுதா? ஸோ ஆனி மாதத்திலிருந்து உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் நடக்க போகுது. குருவுடைய அற்புதமான பார்வைகள்,
சனி பகவானுடைய பார்வை என்ன பண்ண போகுது, கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் நுழைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பார் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியை பார்ப்பார். அதுக்கடுத்து தான் உங்களுடைய ராசிக்கு எக்ஸட்ரா 10ஆம் வீடான மீன ராசியை பார்ப்பார். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படிங்கிற செக் பண்ணணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலு இழந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய யோகம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய சுய ஜாதத்தை செக் பண்ணிங்கன்னா இது நல்லா தெரியும். இந்த 6 8ம் பலமாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், ஆனால் பல நாள் கஷ்டம். ஸோ இதுதான் கடந்த காலங்களில் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் ஒரு 3-4 வருட காலங்களாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உணர்ந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்கள் மேலே சுமத்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் போலியானவை என்பதை ப்ரூவ் பண்ணி அப்படியே சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் மாறப்போகுது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் இனிமேல் தான் வெற்றி பெறப்போகுது. இவ்வளோ நாட்களாக வந்து நீங்கள் 2 தொழில் பண்ணியிருக்கலாம், 3 தொழில் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு தொழில் கூட பண்ணுறதுக்கு பல முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் தொழிலில் நிறைய தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எப்படி தொழில் பண்ண தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, பார்ட்னர்ஷிப்லலாம் போய் சேர்ந்து பார்த்தீங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆகவே ஆகாது. ஆனால் இருந்தாலும் சரி, லைஃப்பில் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒன்று செஞ்சாகணும்ல, இப்படியே உட்காந்துட முடியும் மூலையில் அப்படின்ட்டு அப்படியே ஒரு சிந்தனையை கொண்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது சடக்கு புடக்குன்னு ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்ட்னர்ஷிப்பை உங்களை பண்ணுவோன்னு சொல்லி தூண்டி விட்டுருக்கலாம். ஸோ அந்த நாளை வந்து நீங்கள் சந்தித்த ஒரு தடுமாற்றம், ஒரு ஏமாற்றம், ரொம்ப ரொம்ப நம்பினேன், இவங்க தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க நம்பினேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவு தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஆனால் இப்போ உங்கள் மேலே வீண் பழி சுமத்தின விஷயங்கள் காணாமல் போயிடும். உங்களுடைய ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக காணாமல் போயிடும். அதே போல் யார் யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வேணும், பக்காவாக பிளான் போட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிரீடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்களோ உறுதியாக உங்களுக்கான அந்தஸ்து உண்டு என்பது உண்மை. ஸோ அதே போல் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு. அப்போ உங்களுடைய அப்பாவை வந்து ரொம்ப கேர் பண்ணுங்கள். அப்பா வந்து யாருடைய தேவையில்லாமல் பேசுகிறாங்க, இல்லை அப்பாவுக்கு தேவையில்லாத உறவுகள் புதுசாக வருதுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அப்பனுக்கே பானம் சொன்ன சுப்பையாங்கிற மாதிரி தான், தப்பு கிடையாது. சொல்கிற விதத்தில் ஒரு செயல்பாடு இருக்கணும். பொறுமையாக நிதானமாக அவங்கள காயப்படுத்தாமல் அவங்கள புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா உங்களை அவங்க அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் அப்பாக்கிட்ட வந்து இப்போ சொல்கிற விதத்தில் நிறையா பொறுமை இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா புதிய தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் தொடங்காமல் உங்கள் வீட்டில் யார் ஜாதகம் வலிமையாக இருக்கோ அந்த ஜாதக அமைப்பு ரீதியாக தொடங்குனீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் நம்மளுடைய மிதுனராசி பெண்கள் அல்லது ஆண்கள் பதிவிடுவதாக இருந்தால் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சமூக வலைதளங்களை பதிவிடுவதாக இருந்தால் உறுதியாக கவனமாக இருக்கணும். அப்படியே முடிச்சு போட்ட மாதிரி லாக் பண்ணி விட்ருவாங்க, கட்டி போட்ட மாதிரி இருக்குங்க, என்ன பண்ண தெரியலங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய செயல்பாடு எல்லாமே 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நடக்கும். அதுவும் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் உண்டு. எதிர்பார்க்க அத்தனை விதமான விஷயங்களும் ஏமாற்றம் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.